ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பா ஜெஸ்லின் பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ட்ரெஸ் இல்லை, சும்மா கொஞ்சமாக ட்ரெஸ் இருக்குது. நான் பாப்பாவுக்கு பெருசாக ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எல்லோரும் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 1-2 ட்ரெஸ் தான் இருக்கும். என்னென்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடையில் இருக்க ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், சும்மா வீட்டுக்கு போடுற மாதிரி தான் வாங்கி கொடுத்தாங்க. ஓரளவுக்கு பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க வீடியோ எடுக்கும்போது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் டிசைனில் இருக்கும். பின்னாடியும் இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பாப்பா போட்டுக்கோ, அவளே மாட்டுவா. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு மாடல் ட்ரெஸ் தான். இதுவும் ஃப்ளவர் மாடலில் மேலே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே பெருசாக போட்டதில்லை, ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஐயோ திருப்பி கிடக்கு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போட்டதே கிடையாது இதுவரை. என் ஊருக்கு போகணும்ல, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடலான் இருக்கேன். இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜட்டியும் உள்ளே வந்துடும், நல்லாயிருக்கும். வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியுது, ஆனால் நல்லாயிருக்கும். இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது தான். இது பாப்பா ஒரு 2-3 டைம் போட்டிருப்பாங்க. இப்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் போடவே இல்லை. இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. யார் பெருசாக எங்கேயும் வெளியில் போகலையா, அதனால் பாப்பா இது மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சிம்பிளாக ட்ரெஸ் தான் போட சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்கிறதுனால போட மாட்டாங்க. இதனால் இப்படியே தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். இது ஒரு க்ரீன் கலரு. இதெல்லாம் போட்டதே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுவும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். இந்த கூடையில் இருக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். இதெல்லாம் போடாத ட்ரெஸ், அழகாக இருக்குல்ல. பெண் குழந்தைங்கனாலே நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்கணுங்கிறது. இந்த ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பாப்பா ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா அழகாக இருக்கும். மேலே இது மாதிரி நாட் மாதிரி இருக்கும், பின்னாடி கட்டுற மாதிரி. இது கொஞ்சம் மாடலாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ட்ரெஸ்லலாம் காசு செலவு பண்ண மாட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்தது தான். அடுத்து எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு வரை ட்ரெஸ்ஸே எடுக்க வேண்டாம். இதுவும் நல்லா இருக்குல்ல. மேலே ப்ளூ கலர் பிங்க் கலர் காம்பினேஷன், பேக் சைட். இப்போ எவ்வளோ ட்ரெஸ்ஸு. நாங்களாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் பெருசாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அதே ட்ரெஸ்ஸை தான் ஃபங்க்ஷன் தான் போடுவோம். இப்போல்லாம் அப்படியா குழந்தைங்களுக்கு? நல்லா க்யூட்டாக இருக்குது, எல்லோ கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது. இதெல்லாம் போட்டு பாப்பா நடக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. நானும் வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப சின்ன பாப்பா இல்லை. இதெல்லாம் ஒரு 2 வயசுக்கு மேலே தான் கரெக்டாக இருக்கும். என்னம்மா உங்கள் அண்ணன் கடைக்கு போயிருக்கான் நான் டேடி கூட. இது ஒரு பிங்க் கலர். இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் எப்பா எவ்வளோ ட்ரெஸ் வருது. நான் கூட கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இது நல்லா இருக்கா. இதுவும் பாப்பாவுக்கு எங்கள் ரிலேஷன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். இது நல்லா கிராண்டாக புசு புசுன்னு இருக்கும். இன்னும் போடலை ஒரு டைம் கூட. பிறந்தநாள் போடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம், பாப்பாவுக்கு போடலை. இதுவும் போடணும் ஒரு நாள், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் போட்டு போகணும். இந்த ட்ரெஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பாப்பா பர்த்டேக்கு போட்டிருப்பாங்கள்ல. இதுவும் ஒரு நாள் தான் போட்டிருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இது சரவணா ஸ்டோரில் எடுத்த ட்ரெஸ்ஸு தான்.
இது ஒரு ஒயிட் கலர் கவுனு. இது ஒரு 2 டைம் தான் போட்டிருப்பாங்க. பியூர் காட்டனுங்கிறதுனால துவைச்சோடனே சுருங்கிடுச்சு. இது சின்னதாயிடுச்சு. ஒரே மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் போட்டிருப்பாங்க. இதோட ரேட்டே 400 500 வாங்கினோம். இனிமேல் போட முடியாது, இது சின்னதாயிடுச்சு. அடுத்து இந்த கவுனும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற மாதிரி இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். இந்த ட்ரெஸ்ஸு பாப்பா நிறைய வீடியோவில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் அந்த மேம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்காக. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ஃபங்க்ஷனாக கூட போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் அடிக்கடி போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது. ஆனால் குவாலிட்டி சொல்லணுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களே விருப்பப்பட்டு போட்டுப்பாங்க. மற்ற ட்ரெஸ்ஸில் போட்டோன்னா கழட்டி போட்டுருவாங்க, பிடிக்கலன்றுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்துருப்பீங்க. இது வந்து பாப்பா கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டிருப்பாங்க. இது வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தது. அதுக்கு ஒரு ஃபேண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரிலேஷன் எடுத்து கொடுத்தது தான் ட்ரெஸ். இது நல்லா இருக்குது. இதுவும் இன்னும் ஒரு நாள் போடலை, இதுவும் ஒரு நாள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாப்பா 6th மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போட்டிருப்பாங்க. இட்ஸ் மை ஹாஃப் பர்த்டேன்னு. இது ஜெரோனுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ், ஆனால் பாப்பாவுக்கும் வச்சாச்சு. இது வந்து நியூ இயருக்கு பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. இது நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில வீடியோஸில் வந்திருப்பா. இது வந்து மேலே டாப்பு, கீழே டவுசர். இதுதான் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. இந்த ஒரு ட்ரெஸ் தான், மற்ற எல்லாமே சிம்பிள் ட்ரெஸ் தான். இது மட்டும்தான் நான் இதுவும் பாப்பா பிறந்தநாளுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு 1 2 தான் நான் வாங்கினது. மற்ற எல்லாமே வந்து ரிலேஷன் எங்கள் அம்மா எல்லோரும் வாங்கி கொடுத்தது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பாப்பான்னு போடலை. பிளாக் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், ஒரு ஒயிட் கலர், இது வீட்டுக்கு போடுற மாதிரி இன்னொரு பிளாக் கலர், அப்புறம் இன்னொரு கலர். எப்பா எனக்கே பேசியே வாய் வலிச்சிச்சு போலப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன். பாப்பாவோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பெருசாக வந்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஜெரோன் போட்ட ட்ரெஸ்ஸே பாப்பா வந்து நிறைய வீட்டில் போட்டுட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே ரிலேஷன் வாங்கி கொடுத்தது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.